இன்னைக்கு பிரீத்தியின் கைமணத்துல புதினா சாதம் தான் பார்க்க போறோங்க. ரொம்ப சுவையானது. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் தான் என் சேனல பார்க்குறீங்கன்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். புதினா ரைஸ்க்கு தேவையான பொருட்கள்லாம் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்துக்கோங்க. மிளகாவையும், புதினாவையும் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டு பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நம்ம தாளிச்சு எடுத்துக்கலாம். இந்த மசாலாலாம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஆனியன் 2 ஆனியன் நான் அரிஞ்சு வச்சிருக்கேன். அத நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கிட்டு லைட் கோல்டன் ப்ரவுன் வரச்ச இஞ்சி பூண்டு சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருந்த பச்சை மிளகாவையும், மின்ட்டையும், புதினாவையும் அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அத சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி வதங்கினதுக்கு அப்புறமா உப்பு செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வடிச்சு வச்ச சாதத்த நம்ம இதில சேர்த்து கலக்கி எடுத்துக்கலாங்க. இது உதிரியா இருக்கணும் அந்த சாதம், குழையக்கூடாது. ரொம்ப ஈஸியா நம்ம செஞ்சிடலாம். இது கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கிளறி எடுத்துடலாம். ரொம்ப சுவையான மெத்தட்ல நம்ம செய்யலாங்க. எது செஞ்சாலுமே நம்மளுடைய விருப்பத்தோட நம்ம செய்யணும். அது நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு செஞ்சா அந்த சமையல் எல்லாமே மணக்கும். அவ்வளோதான். இப்போ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த சாதத்து கூட எல்லா சைட் டிஷ்ஷும் பொருந்துங்க. இது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்லேருந்து குணப்படுத்துங்க. அப்புறம் டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணும், ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீஃப் பண்ணும், அனிமியாலேருந்து குணப்படுத்தி பாடியில் பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும், வாயில் இருக்க துர்நாற்றத்தை போக்கும், பிளட் ப்ரெஷரில் மெயின்டைன் பண்ணும், ப்ரெக்னென்ட் உமனுக்கு வாமிட்டிங் நாசியா ஏற்படாமல் பார்த்துக்கும், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தால் சரி பண்ணும், அதுக்கப்புறம் குரோனிக் டிசீசஸ் நாட்பட்ட நோய் இருந்தால் அதுலேருந்து குணப்படுத்துங்க. இப்படிப்பட்ட புதினாவை நம்ம விட்டு விடலாமா? நம்ம இதை எடுத்து நம்மளோட கிச்சனில் சமைச்சு சாப்பிட்டு நம்மளும் ஆரோக்கியத்தோடு நல்லா சந்தோஷமாக